வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டில் உங்கள் சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தினர் தனிப்பட்ட முறையில் இந்த புத்தாண்டு ஆசீர்வாதங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அபரிதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்தின் 31 நாட்கள் அநேக சபைகளில், அநேக இடங்களில் ஊழியக்காரர்கள், தெய்வ மனுஷர்கள், தேவதாசர்கள் கூட்டங்கள் நடத்தி அவர்களுக்குரியதான வாக்குத்தத்த செய்தி கொடுத்து மக்களை ஆஸ்வதிப்பார்கள். வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த ஆண்டில் என் ஆண்டவர் இயேசு சகலத்தையும் புதிதாக்க போகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நாம் துவக்கி இருக்கிறோம். 11 நாட்கள் கழிந்து 12 நாட்கள் கர்த்தர் என்னை நம்மை வழிநடத்தியிருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஏக்கம் உண்டு, தாகம் உண்டு, விருப்பம் உண்டு. நம்முடைய தாகம், ஏக்கம், விருப்பம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் பேசுகிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் 2026 எல்லாவற்றும் புதிதாக வருவார். அவர் சிங்காசனம் வீற்றிருக்கிறவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அந்த கர்த்தராகி இயேசு சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வருஷம் பழைய தோல்விகள், பழைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும், பழைய எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி ஒரு புதிய இருதயத்தை தந்து, ஒரு புதிய ஆவி ஊற்றி, ஒரு புதிய சந்தோஷத்தால் நம்மை நிரப்புவார். பழையன கழிதலும் புதியன வருதலுமாய் இருக்கிறது. இலையுதிர் காலத்தில் பழுத்து இலைகள் உதிர்கின்றது. இலைவேநீர் காலத்தில் பச்சை பசேல் என்று புதிய புதிய இலைகள் துளிர் விடுகிறது. அன்பானவர்களே, வேண்டாத பொருட்களை எல்லாம் மற்ற அதற்கென்று ஒரு நாளை வைத்து கொண்டாடுகிறார்கள். பழையெல்லாம் எடுத்து எரித்து போடுகிறார்கள். ஏன்னு சொன்னால், எங்களுக்கு புதிய நாள் வருகிறது, புதிய ஆண்டு பிறக்க போகிறது, பழைய ஒழிந்து போய் சொல்ல எல்லாவற்றையும் அவர்கள் தூக்கி குப்பையிலே போடுகிறார்கள் அல்லது எரித்து விடுகிறார்கள். அன்புக்குரியலே, இந்த வருஷத்தை கூட பழைய மனுஷனை கர்த்தர் மரித்து புதிய மனுஷனாகிய உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய சிருஷ்டியாக கர்த்தர் விரும்புகிறார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறார். ஒரு புதிய தீர்மானத்தோடு, ஒரு புதிய பிரதிஷ்டையோடு இந்த ஆண்டில் முன்னேற போகிறோம். ஆகவேதான் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒரு புது வீடு கட்டுகின்ற நமக்கு அளவற்ற மகிழ்ச்சி. புதிய தோட்டத்தில் காய்கறி கனிகளை பறிக்கிற அதிக மகிழ்ச்சி. பிறந்த நாள் அன்றைக்கு பிள்ளைகள் நல்ல ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டி கொண்டாடுக மிகுந்த மகிழ்ச்சி. ஆன்மீக கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய காரியம் செய்கின்ற பொழுது, உன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 51 சங்கீதம் 10 வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு புதிய சுத்த இருதயத்திற்காக இருதயம் நொறுங்கி கொண்டிருந்தான தாவீது ஜெபித்தார். அவர் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு புதிய இருதயத்துக்காக ஜெபிக்கிறார். பாவத்தினால் கரைப்பட்ட பழைய இருதயம் வேண்டாம், மனசாட்சியினால் பாதிக்கப்பட்ட வேதனையான இருதயம் வேண்டாம். சில நாட்கள் உயர்ந்த பருவத்திலே இருப்பார்கள், சில நாட்கள் பாதாள குழியிலே அமிழ்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட பாதாள குழியிலே விளைவிக்க இருதயம் வேண்டாம். தோல்வி மனசாட்சியினால் துவண்டு போன தோல்வியான இருதயம் வேண்டாம். பரிசுத்தமுள்ள ஜெபம், பரிசுத்தமுள்ள ஜெபம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமுள்ள ஜெபம், வலிமையாக ஜெபிக்கிற புதிய இருதயம் எங்களுக்கு வேண்டும். இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த டாக்டர் கிறிஸ்டியான் பெர்னார்ட் என்பவர் ஒரு மனுஷனுடைய வியாதி இப்படி இதயத்தை எடுத்து விட்டு ஒரு புதிய இருதயத்தை மனுஷன் உள்ளத்தில் இதயத்தில் அவர் சிருஷ்டித்தார். மனிதன் நாம் கேட்பது இரத்தத்தோடு மாம்சம் செயல்படுகிற அந்த இருதயம் இல்லை. புதிய சிந்தை, புதிய எண்ணங்கள் அல்லது ஆவிக்குரிய இருதயம், இவை நமக்கு தேவை. இந்த புதிய ஆண்டில் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது, நம்ம இருதயத்தை அவருக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற பொழுது, மகனை நெஞ்சு எனக்கு தாராய் மோட்ச வாழ்வு தருவை பாராய் என்று பழைய பாடல்களை பாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு புதிய இதயத்தை கற்றுக் கொடுக்கிறார், புதிய இதயத்தை தந்தருளுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உம்முடைய இதயத்தை போல எனக்கு இதயத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சபையில் கேட்கிற பொழுது, பழைய இருதயம், பழைய மேன்மை எல்லாவற்றையும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எரேமியா 17 அதிகாரம் 9 வசனம். எரேமியா 17:9 வாசியம். எரேமியா எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. ஆகவே மார்க் 7 அதிகாரம் 21-22 வாசிக்கிற பொழுது, இருதயத்தில் 13 வகையான பாவங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. மனுஷ சரீரத்தை புறப்படுகிற மற்ற வாய்ந்து புறப்படுகிற வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, 13 வகையான பாவம் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. கர்த்தர் பேசுகிறது காலை நேரத்தில், நான் சகலத்தை புதிதாக்க வேண்டும், உன்னோட இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்கள், எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த நாளிலே கூட ஆண்டவராக கர்த்தர், இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன், புதிய இருதயம், உங்களுக்கு நலமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஒரு நலமான இருதயத்தை கொடுத்து, நலமான இருதயம் கர்த்தர் விரும்புகிற காரியம். இதனுடைய சகலத்தை புதிதாக்குகிறேன், சகலத்தையும். ஏன்னு சொன்னால் 13 வகையான பாவங்களை உண்டாக்குற அந்த இருதயத்தை எடுத்து போட்டு 13 வகையான பாவங்களை கெடுக்கிற அந்த அசுத்த இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு
உள்ளத்தில் புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான் இருதயத்தை மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு புதிய இருதயத்தை என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். அந்த புதிய இருதயத்தினால ரட்சிப்பை சந்தோஷத்தை அதிகமாக கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ரட்சிப்பின் புதிய சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, புதிய இதயத்தை கொடுக்கிற போது தெய்வீக சுவாபங்கள் நம்மை அப்படி ஆட்கொள்ளுகிறது. அன்புக்குரியவர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை கர்த்தர் புதிய இதயத்தை கர்த்தர் கொடுக்குறார். இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அன்புக்குரியவர்களே, சவுல் தன் தகப்பனுடைய கடை தேடுவதற்கு கடந்து போகிறான். கழுதைகள் காணாமல் போகிறது. தகப்பன் தன் மகனாகிய சவுலை கூப்பிட்டு, மகனே, நம்முடைய கழுதைகள் வெளியே போய் அடையாளம் ஆட்கள் வீட்டுக்கு வரல, போய் தேடி கண்டுபிடித்து வாங்கி சொல்லி அவனுக்கு சில பணங்களை கொடுத்து தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறான் ஒரு வேலைக்காரனோடு. சவுல் பெற்றுக்கொண்டு நடந்து தெரிகிறான். காடுகள், மேடு, மலைகள், எங்கும் கழுதைகள் கிடைக்கவில்லை. பச்சை தீர்ந்து போகிறது. பணம் செலவு. அவனு சரீரத்தில் எவ்வளவு பலம் இருக்கும் அவ்வளவு அவன் தேடுகிறான், தேடிக்கொண்டே இருக்கிறான். கழுதைகள் அவன் காணப்படவில்லை. அவன் சோர்ந்து போய் விடாய்த்து போய் கிராமத்தில் கடந்து வந்து அவரை விசாரிக்கிறான். யாராவது ஜோம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ண இருக்கிறாங்களா, ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா, தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா என்று கேட்டபொழுது அந்த மனுஷன் சொல்கிறான், அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார், நீங்கள் அங்கே போங்க, அவர்கிட்ட பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு விடை கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னபோது அந்த ஊரில் இருந்தான சாமுவேல் தீர்க்கதரிசி நோக்கி கடந்து வருகிறான் சவுல். சவுல் ஒரு முன்பதாகவே என் அப்பனாகிய கர்த்தர் சவுலுக்கு தரிசனமாகி கழுதைகளை தேட போன மனுஷங்க உங்களுக்கு கடந்து வருகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ராஜாவின் கேட்டுக்கொண்டார்கள். எவ்வளோ கேட்டு பார்த்தேன், ஜனங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் சமுதாயத்தில் ரத்தத்தில் ஒரு மனுஷன் ராஜாவை எங்களுக்கு வேணும், அவனை அடிக்கடி அவங்ககிட்ட நாங்கள் எங்களுடைய தேவைகளை சொல்ல முடியும் ஆண்டுகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். தீர்க்க தரிசி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, அவங்ககிட்ட புத்திரை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்க, அப்படி டைரெக்டாக ராஜாக்கள் எங்களுடைய விண்ணப்பம் சேர வேண்டும் என்று சொல்லி தெய்வமாகிய கர்த்தரை அவர்கள் ஒதுக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு உள்ள வருத்தம், ஆனாலும் அது விரும்பமாக கர்த்தர் பேசுகிறாரு சாமுவேல் கிட்ட. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாளை இந்நேரத்திற்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சியத்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். ஜனம் கேட்டுக்கொண்டாங்க. ஆண்டவர் கர்த்தர் அவர் விரும்பினமாக ஒரு புதிய மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பின அந்த மனுஷனை ஆண்டவர் கர்த்தர் நாமத்தினால அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ராஜாவை அபிஷேகிக்கிறான். அபிஷேகித்து உன்னை அநேக மனுஷன் சந்திப்பார்கள். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள், ஒரு 3 ஆட்டுக்குட்டிகளையும்
இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சை ரசமல்ல ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தி விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவன் கையிலே வாங்க வேண்டும். கரெக்டாக சொல்கிறாரு. கர்த்தராகிய தேவன் அவன் அபிஷேக பிற்பாடு 3 மனுஷன் வருவாங்க, அப்பம் கொடுப்பாங்க, திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க சொல்லிட்டு, அது மாத்திரமில்லை, இப்படி கடந்து போகிற பொழுது உனக்கு எதிராக தீர்க்க கூட்டம் உனக்கு எதிராக வரும். இதை எதிர்படுவார் நேரத்தில் அவன் முன்பதாக நாதஸ்வரம் மீசி வாத்தியமெல்லாம் போகும். அப்போ கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவரோடு கூட தீர்க்கன்னு சொல்லி வேறே மனுஷனாவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியான் இந்த சவுல் அபிஷேகத்தை பொழுது அவன் கொடுக்கதான முதலாவது ராஜாவுக்கு அது அபிஷேகம், 2வது ஆண்டவராய் கர்த்தர் அவனுக்கு தீர்க்கத்தை இருக்கிறதான ஒரு பட்டத்தை கர்த்தர் கொடுக்க. ராஜாங்கிற பட்டம், தீர்க்கங்கிற பட்டம். அவர் சான்றோர் சொல்கிறாரு, அப்போ கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவளோடு கூட தீர்க்க சொல்லி வேறு மனுஷனாவாய். தீர்க்க சொல்லி ஆண்டவராய் இயேசு இந்த ஆண்டில் கர்த்தவனை அபிஷேகம் நிரப்பி இதோட சகலத்தை புதிதாக்குகிறேன். ஆண்டவராய் கர்த்தவனை அபிஷேகம் நிரப்பி ஆவி நிரப்பி உன்னை புதிய மனுஷன் கத்தை மாற்றுறது மாத்திரமில்லை, ஒரு புதிய கிருபியை ஒவ்வொரு கத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவங்க அந்த கத்தை சொல்லுகிறார், இதோட சகலத்தை புதிதாக்குகிறேன். அது 10:7 சொல்லுகிறது. 1 இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். இந்த அடையாளம் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி செய். ஆண்டவராய் கர்த்தர் இதோட சகலை புதிதாக்குகிறேன். இந்த ஆண்டில் புதிய புதிய அடையாளம் வாழ்க்கை கற்று செய்ய போகிறார். நீ விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பிரியமான மகனே மகளே, இந்த அடையாளம் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. இந்த வருஷத்தில், இந்த புதிய ஆண்டில் அன்றைக்கு சவுலுக்கு 7 நாள் காத்திருக்க செய்த. ஆனால் ஆண்டு இயேசு 360 தான் கத்தை கொடுக்குறார். 365 நாளும் தேவனுடைய சம்பந்தி காத்திருந்து, தேவ சம்பந்தி ஜெபித்து, தேவனுடைய சம்பந்தி நன்மைக்காக ஜெபிக்கிற ஆண்டு இயேசுக்கு மீது அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தவனை புதிய மனுஷன் கத்தை மாற்றுகிறார். அதற்கு அடையாளமாக 1 சாமுவேல் 10 9 அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவன் சாமுவேலை விட்டு போகும்போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கற்றுக் கொடுத்தார். 51:10 வாசித்தோம் அல்லவா? தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியில் என் உள்ளத்தில் புதுப்பியும். இந்த ஆண்டில் எனக்கு சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் ஐயா. கடவுளை தேட போன சவுலுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா வேறே இருதயத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த அடையாளம் எல்லாம் அன்றைய தினம் நேரி இந்த ஆண்டில் கர்த்தர் அநேக அடையாளம் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. விசுவாசிக்கலாம். இது ஒன்று சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் செய்கிற காரியம் புதிய இதயத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 40 31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, நான் சகலதை புதிதாக்குகிறேன். ஆண்டு சும்மா காத்திருக்கிற பொழுது அன்றைக்கு சவுல் சொன்னார், 7 நாள் காத்திரு. இன்றைக்கு கைதைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து நீ எழும்ப போகிறாய். அவள் ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒரு ஓமான் சொல்கிறார். கழுகானது அவை புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த சரித்திர எல்லா பழைய இறகெல்லாம் போகணும்.
அந்த கழுகு முதிர் வயதாகிற பொழுது உயரே பறந்து போய் கண்மலை வெடிப்பிலே உட்கார்ந்து கொண்டு தன்னை ஒடுக்கி கொண்டு தன்னுடைய அழகான ஒவ்வொரு அந்த இலைகளை பிச்சு பிச்சு போடும். முழுவதுமாக போன பிற்பாடு அந்த சரீரம் முழுவதும் அப்படி குற்றுகிற உடைய ரத்த ஒடி தன்னைத்தான் வெறுத்து கொள்ளும். அன்புக்குரியவர்களே, சரீரத்தில் மீண்டும் புது சரீரங்கள் முளைக்கின்ற பொழுது அவைகள் அப்படியே புதிய பலனை பெற்றுக்கொள்ளும். 103ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகானது புதிய பலனை பெற்றுக்கொள்கிற போது புதிய சிறகு முளைக்கின்றது. அது எந்த மலையில் அதே காட்டு உயர பறக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை கழுகு பெற்றுக்கொள்கிற இந்த ஆண்டில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு புதிய பலனை கட்டளை போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்தார், தேவசம காத்திருந்தார். காத்து ஜெபித்த பிற்பாடு தான் அவர் சாத்தானை மேற்கொண்டார், உலகத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அந்த காரில் போக்கின ஆண்டு இயேசு எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு புதிய பலன். 40 நாட்கள் தேவ காத்திரு ஜெபித்து ஆண்டு இயேசு சொல்கிறாரு, என் மகன் எனக்கு காத்திருக்கிற பொழுது ஆண்டு இயேசு உனக்கு புதிய பலனை கட்டளிடுகிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 24:49 சொல்லுது. லூக்கா 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். ஒரு புதிய பெலன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் காத்திருக்கவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து உயரை எழும்புவார்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த ஆண்டு பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள் ஆயிருப்பீர்கள். இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து உன்னை சாட்சியாக எடுத்து வைக்க போகிறது. வாழ்க்கை அநேக சாட்சிகள் உருவாக போகிறது. கர்த்தராகிய இயேசு புதிய இதை கொடுக்கிறது மாத்திரமில்லை, ஒரு புதிய பலனை கற்றுக் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் பவுல் இப்படி காரியத்தை அவர் ருசி பார்த்தபடினால என்னை பலப்படுத்த கிறிஸ்து, பிலிப்பியர் 4:18, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாம் சேர்ந்து பலன் உண்டு. பிரியமானவர்களே, எபிரேயர் 11:34 சொல்லுகிறது, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆண்டில் 2026ஆம் ஆண்டு இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அக்கினி உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டே கருக்கு தப்பினார்கள், பலன் கொண்டார்கள். ஆண்டவராய் கர்த்தர் உங்களை உக்கிரத்திலிருந்து பிசாசின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பி வைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பலவீனத்தில் பலன் கொள்ள வைக்க போகிறார். அது மாத்திரமல்ல, யுத்தத்தில் வல்லவரானார்கள். அன்புக்குரியவர்களே, ஜெயிக்கிற பொழுது நீ சோர்ந்து போகாதபடிக்கு, அமிழ்ந்து போகாதபடிக்கு ஜெயம் பெற்று கொள்ள போகிறார். என்ன ஜெபிக்கலாமா? கர்த்தர் சொன்னார், வெளிப்படுத்தி 21:5, நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். ஏசாயா 43:19, இதை நான் புதிய காரியம் செய்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய இதயத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
ஒவ்வொரு ஆண்டு இயேசு கிறிஸ்து புதிய பலனை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் பழைய தேட போன சவுலை கர்த்தர் ராஜாவாக மாற்றி அபிஷேகத்தை ஊற்றி அவனை புதியதை தந்து அவனை ஆசீர்வதித்து, அதே இந்த மாலையிலும் கூட இயேசு தேடி ஓடி வருகிற போது கர்த்தர் பேசுகிறார், இதனால் சகலத்தை புதிதாக்குகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டில் 31 நாட்கள் ஆசீர்வாத நாட்கள், 31 நாட்கள் அபிஷேகத்து நாட்கள், 31 நாட்கள் வல்லமை நாட்கள், 31 நாட்கள் கிருபை நாட்கள். இந்த 30 நாட்கள் முழுவதும் வருஷத்தின் ஆரம்பத்து 31 நாட்கள் ஒவ்வொரு நாள் வாக்கத்தை பெற்றுக்கொள்ளு வாக்கு ருசிப்பார் நாட்கள் ஐயா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வசனிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலே மக்களை சந்தித்து ஆசிர்வதிப்பீராக. மக்களுக்கு புதிய மனுஷனை கர்த்தர் தரிப்பிக்க ஜெபிக்கிறோம். பழைய மனுஷன் ஆதாம் எடுத்து போட்டு புதிய மனுஷன் 2ஆம் ஆதாம் ஆண்டு இயேசு தரித்து கொள்ள பாக்கியத்தை மக்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சவுல் வாழ்க்கையில் பழைய எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு திடீர்னு ஒரு ஜாக்பாட்டு போல உயர்த்தினீரே, இஸ்ரேல் மக்கள் வாழ் ராஜா உயர்த்தினீரே. கேட்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் உயர்த்தி ஆசிர்வதிப்பராக, உயர்த்தி கர்த்தர் ஆசிர்வதிப்பராக, உயர்த்தி கர்த்தர் ஆசிர்வதிப்பராக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிற போய் தோன்றும் பிள்ளைகள் வாழ்க்கை இந்த ஆண்டு முழு புதிய புதிய காரியம் நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய கிருபை வரங்கள் மக்கள் தரவி ஜெபிக்கின்றோம். புதிய அபிஷேக அலைமையிலும் ஊட்ட ஜெபிக்கின்றோம். புதிய நன்மையில் மக்கள் காண உதவி செய்வீராக. எல்லா பிசாச பொல்லாக்கிரைகளை நசனாகிய இயேசுவின் நாமத்தை சபிக்கிறோம், கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.